ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விவோ V30 சீரிஸில் இப்போ புதுசாக விவோ V30e அப்படிங்கிற ஒரு மொபைல் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 28,000 ஸ்டார்ட் ஆகுது. இந்த மொபைலை வாங்கணும் அப்படின்னா வந்து அவங்களோட அஃபிஷியல் சைட்லையும் ஃப்ளிப்கார்ட்லேயும் இப்போ வந்து ப்ரீ ஆர்டர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம். இந்த மொபைலில் வந்து 30,000 என்னென்ன ஸ்பெக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப பேர் வந்து நம்ம நுட்பம் அறிவோம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, வாங்க இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொபைலோட டிசைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மொபைல் வந்து ரொம்பவே ஸ்லிம்மாகவும் லைட் வெயிட்டடாகவும் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட ஓவரால் திக்னஸ் வந்து 7.7 mm திக்னஸ்லையும் 188 கிராம் வெயிட்லையும் இந்த மொபைல் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் வந்து கிளாஸ்லையும் பேக் சைடு வந்து பிளாஸ்டிக்லையும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஒரு ஹைப்ரிட் டியூல் சிம் சப்போர்ட்டில் உள்ள மொபைல் தான். நீங்கள் வந்து 2 சிம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு சிம்மு ஒரு SD கார்டு யூஸ் பண்ணுறப்பல வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து IP64 ரேட்டிங் இருக்கிறதுனால வாட்டர் அப்புறம் டஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். இந்த மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மொத்தம் 2 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எனக்கு வந்து அந்த வயலட் ரெட் அப்படிங்கிற கலர் வந்து பிடிச்சிருக்கு. இன்னொன்று வந்து சில்கி ப்ளூ அப்படிங்கிற கலர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேமரா போர்ஷனை சுற்றி வந்து ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே பிடிச்சிருக்கு. அது சென்டராக இல்லாமல் ஓரளவுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து நல்லா சென்டராக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தபடியாக டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா வந்து 6.78 இன்ச்சஸில் ஃபுல் HD ப்ளஸ் 3D கர்வ்டு அமலா டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 1300 நெட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ்மே இருக்கிறதுனால நீங்கள் அவுட்டோரில் யூஸ் பண்ணால் கூட நல்லா வந்து பிரைட்டாகவே வந்து டிஸ்பிளே வந்து தெரிகிறாப்புல டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலில் வந்து ஸ்காட் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் லேயர் வந்து டிஸ்பிளேயில் இருக்கிறதுனால ஸ்க்ராட்ச் எதுவுமே வந்து அந்தளவுக்கு ஆகாது. அடுத்தபடியாக பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னா வந்து 4 நானோமீட்டரில் பில்ட் பண்ண ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 1 ப்ராசஸர் வந்து இந்த மொபைலில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலில் வந்து 8 GB RAM வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 120 GB ஸ்டோரேஜ் வேரியன்ட்டு 256 GB ஸ்டோரேஜ் வேரியன்ட்டு இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ரேம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 8 GB வந்து விர்ச்சுவல் ரேமை வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா 1 TB வரைக்கும் SD கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஹைப்ரிட் ஸ்லாட்டான மொபைல் தான். அதே மாதிரி வந்து OS பொறுத்த வரைக்கும் இதில் வந்து Android 14 பேஸ் பண்ண Fun Touch 14 UI வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக கேமராஸ்க்கு வந்தோம் அப்படின்னா வந்து பேக் சைடில் வந்து டியூல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டிசைன் வந்து எனக்கு பர்சனலாகவே வந்து பிடிச்சிருக்கு. இதோட மெயின் கேமராவை பொறுத்த வரைக்கும் 50 MPக்கான ஒரு மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா வந்து சோனியோட ப்ரொஃபஷனல் போர்ட்ரேட் கேமராஸில் ஒன்று. இதில் யூஸ் பண்ணிக்க சென்சார் வந்து சோனி IMX882 அப்படிங்கிற சென்சார் தான். இதில் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுமே இருக்குது. அடுத்து ஒரு 8 MPக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நாம் 120 டிகிரி வரைக்கும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து எடுத்துக்கலாம். LED ஃப்ளாஷ் லைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அரோரா LED ஃப்ளாஷ் லைட் வித் டியூல் டெம்பரேச்சர் கலரில் வந்து இருக்கிறதுனால வந்து நைட் டைமில் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறப்போ நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கும். செல்ஃபிக்கு வந்தோம் அப்படின்னா வந்து ஒரே ஒரு 50 MPக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து ஆட்டோ ஃபோக்கஸுமே இருக்குது. பேக் அப்புறம் செல்ஃபி கேமரா ரெண்டுலேயுமே நம்ம வந்து 4K வரைக்கும் நம்மளால் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். அடுத்தபடியாக பேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைலில் வந்து 5500 mAhக்கான பெரிய சைஸ் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு 44 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜருமே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது கூடவே வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்குது. வயர் மூலிமா நீங்கள் வேறு ஒரு மொபைல் வந்து ஈஸியாக வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து USB Type-C 2.0 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து OTG சப்போர்ட்டுமே இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து அண்டர் டிஸ்பிளேல வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக்குமே இருக்குது. இதில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 3.5 mm ஆடியோ ஜாக் வந்து கட் பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத் 5.1 இருக்குது. வைஃபை வந்து கொடுத்துருக்காங்க. NFC வந்து இந்த 30,000 கொடுக்காது எனக்கு ஒரு இதாக தெரியுது. ஓவராலாக பார்க்குறப்போ இதில் வந்து எனக்கு டிசைன் வரதே தெரியுது. 30,000 NFC கொடுக்கல. அதே மாதிரி கார்னிங் கோரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் வந்து டிஸ்பிளே கொடுக்காது தான் எனக்கு ஒரு இதாக தெரியுது. மற்றபடி ஓவராலாக டிசைன் வைஸாக இருக்கட்டும், கர்வ் டிஸ்பிளே மற்றபடி எல்லாமே வந்து டாப் நாச்சில் இருக்குது. உங்களுக்கு இந்த மொபைல் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் தப்பாக சொல்லியிருந்தாலும் அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்னொரு அருமையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். மறக்காமல் நம்ம நுட்பம் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க.